ஆபீஸ்ன்னு நான் சொல்றேன். எந்த ஆபீஸ்ன்னு நான் சொல்றேம்மா. என்ன போட்டோ எடுக்கிறேன் போட்டோ எடுத்து நீ அந்த மாதிரி எல்லாம் என்ன போட்டோ எடுக்க கூடாது. கொஞ்ச நேரம் இருமா. நீ இருமா சொல்றேன். நான் சொல்றேன் இரு. சொல்றேன் இருன்னா சொல்றேன். உனக்கு 10 ரூபாய் நான் என்னன்ற உனக்கு விருப்பம்னா 10 ரூபானா கொடுக்க விருப்பம் தான் இரு போடலாம் சொல்றதுக்கு நீ ஒரு ரைஸ் கிடையாது. மிரட்டுற மாதிரி வந்து மிரட்டுறீங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேட்டுங்க. அது என்ன போர்டில் என்ன எழுதி வச்சிருக்கீங்க? போர்டில் என்ன எழுதி வச்சிருக்கீங்க? எப்போ எழுதுன? ஏன் அதை அழிக்க வேண்டியதானே? ஏன் இதுவும் போட்டு மூடுறீங்க? எதை போட்டு மூடுறதுக்கு என்ன இருக்கு? எந்த ஆபீஸ்ன்னு நான் சொல்றேன். எந்த ஆபீஸ்ன்னு நான் சொல்றேம்மா. போட்டோ எடுக்கிறேன் நீ அந்த மாதிரி எல்லாம் என்ன போட்டோ எடுக்க கூடாது. கொஞ்ச நேரம் இருமா. நீ இருமா சொல்றேன். நான் சொல்றேன் இரு. சொல்றேன் இருன்னா சொல்றேன். உனக்கு 10 ரூபாய் நான் என்னன்ற உனக்கு விருப்பம்னா 10 ரூபாய். திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள பொது கழிவறையில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான வீடியோவும் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். சசிகுமார் வணக்கம். விவரங்கள். வணக்கம். திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையத்திற்கு ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் வருகின்றனர். அதிலும் குறிப்பாக உலக பிரசித்தி பெற்ற அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு தினந்தோறும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் குறிப்பாக திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ளூர் வாசிகள், அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் ஆண்கள் அதிக அளவில் வேலைகளுக்காக வருகின்றனர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருவண்ணாமலை மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த மத்திய பேருந்து நிலையத்தில் 2 பொது கழிப்பறைகள் இருக்கிறது. இந்த 2 பொது கழிப்பறைகளிலும் குறைந்த கட்டணமாக, அதாவது உடல் உபாதைகளை கழிக்கக்கூடிய சிறுநீர் மற்றும் மலம் கழிப்பதற்கு, சிறுநீர் கழிப்பதற்கு 3 ரூபாயும், மலம் கழிப்பதற்கு 5 ரூபாய், குளிப்பதற்கு 7 ரூபாய் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு அது டெண்டர் விடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அங்கு அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டு அந்த அறிவிப்பு பலகையில் இந்த தொகைகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் கராராக கட்டாயப்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்கள் 10 ரூபாய் சிறுநீர் கழிப்பதற்கு வசூலிக்கின்றனர். அதிலும் குறிப்பாக தமிழக அரசு பிங்க் பேருந்துகளை விட்டு அந்த வரக்கூடிய அந்த தொழிலாளர்கள், சாமானியர்கள் பயன்பெறும் வகையில் இலவசமாக பேருந்துகளில் பணிகளுக்கு வருவதற்காக விடப்பட்டிருக்கிறது. பெண்கள், அதிலும் குறிப்பாக பெண்கள் வருவதற்கு விடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பெண்கள் தொழிலாளர்கள் அங்கு பணிபுரியக்கூடியவர்களிடம், அதுவும் மத்திய பேருந்து நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பணிபுரியக்கூடிய அந்த பெண்களிடமும் 10 ரூபாய் கராராக வசூலிப்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. மேலும் அது அந்த கழிப்பறைகளை பயன்படுத்துவதற்கு தினந்தோறும் 50 ரூபாய் என மாதத்திற்கு 1500 ரூபாய் செலவாகுவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது குறித்து மாநகராட்சி ஆணையரிடம் கேள்வி கேட்ட போது, நாங்கள் இது குறித்து புகார்கள் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம், அது தொடர்பாக இனி வரும் காலங்களில் நடைபெறாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்ற ஒரு பதிலையும் தெரிவித்திருந்தன. மேலும் பார்த்தோம் என்றால் இது குறித்து நாம் வீடியோ எடுக்கும் போது அங்கு இருக்கக்கூடிய அந்த பணியாளர் நம்மிடம், நீங்கள் யார், எந்த அதிகாரி, உங்களை யார் வீடியோ எடுக்க சொன்னார்கள் என்று பேசக்கூடிய அந்த அதிகார தோரணையில் நம்மை அடிப்பது போல் பாயக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நம்மளையே அதிர்ச்சி அடைய வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. சாமானியர்கள் சென்றால் அவர்களுடைய நிலை என்ன என்பதை அங்கு இருக்கக்கூடியவர்கள் பேசும்போதே நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இது போன்ற நிலைகள் இனி வராமல் இருப்பதற்கு நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கைகளை எடுத்து கூடுதலாக கட்டணம் வசூலிப்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரினுடைய கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.